ஹலோ வெல்கம் பேக் டு பிபி டாக்ஸ் உங்களை வரவேற்கிறேன். இது வந்து ஒரு புதுசா ஒரு சீரிஸ் ஆரம்பிக்கலாமே அப்படின்னு ஒரு பிளானு. லைக் லுக்கிங் பேக் அட் பாஸ்ட் கேம்ஸ், பழைய கேம்ஸ்லாம், பழைய இந்த ஐகானிக் கேம்ஸ்லாம் நம்ம என்னெல்லாம் லைக் நம்ம நினைவில் இருக்கிற கேம்ஸ் நிறைய அப்படி சும்மா ஒரு திரும்பி பார்க்கலாமே அப்படின்னு சும்மா ஒரு சீரிஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். எவ்ரி வீக் ஒவ்வொரு வீடியோ அந்த மாதிரி போடுவேன் நான். பீட் அ வின் ஆர் அ லாஸ். சில மேட்சஸ் தான் நம்ம சிறை செதற வேற லெவல் பர்ஃபார்மன்ஸஸ், செம்ம எக்ஸ்ட்ரானரி டீம்ஸ் எல்லாரும் பண்ணாங்கன்னு. அண்ட் சில கேம்ஸ் இருக்கும் நம்ம வேற நம்மள வந்து எதை கரைச்சாலும் டிவியை தூக்கி போட்டு உடைக்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸும் நிறைய வந்திருக்கு. அதையும் நான் வந்து கவர் பண்ணுவேன். பிகாஸ் தட் ஆல் ஹஸ் மேட் வாட் வி ஆர் டுடே. அதெல்லாம் தான் நம்ம இப்போ என்னன்னு பண்ண வச்சிருக்கு. ஸோ எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு கேமா தனி தான் ரீவிசிட் பண்ணுவோம். மேக் ஷூர் யூ கமெண்ட் ஆன் நான் நெக்ஸ்ட் என்ன கேம் ரீவிசிட் பண்ணணும்னு. நான் வந்து ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நெக்ஸ்ட் வீக் வீடியோக்கு வந்து என்ன கேம்ஸ் முடிவு பண்ணிட்டேன். நான் இன்னைக்கு வந்து ஒரு கேம் சொல்ல போறேன். நெக்ஸ்ட் வீக் நான் முடிவு பண்ணிட்டேன். அதை நான் சொல்ல மாட்டேன். ஐ லீவ் அ ஹிண்ட் லேட்டர் மேபி இந்த வீடியோ. பட் அதுக்கு அடுத்த வாரத்துல இருந்து ஐ ஸ்டார்ட் டேக்கிங் ரிக்வெஸ்ட் ஆன் என்னெல்லாம் பண்ணணும்னு. பிகாஸ் நான் எப்பலாம் சென்னை வீடியோஸ் பண்ணீங்களோ நீங்களா சப்போர்ட் கொடுத்துன்னு இருக்கீங்க. ஸோ பிக் தேங்க்யூ டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. அண்ட் ஹோப்ஃபுல்லி நான் இன்னும் பண்ண இந்த ஜேர்னியில் நான் போக ஐ கீப் ஆன் கெட்டிங் மோர் அண்ட் மோர் சப்போர்ட். அண்ட் யுவர் கமெண்ட்ஸ் ஆல்வேஸ் ஹெல்ப், பி இட் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் நல்லா இருக்கும். பிகாஸ் that helps me to learn and grow. ஸோ இன்னைக்கு என்ன கேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றப்போ வந்து I had like couple of games in mind. பட் இந்த ஹைதராபாத் 2-1 நம்ம ஜெயிச்ச அந்த கடைசி வாஸ்கிஸ் கம்பேக் கொடுத்தது, லைக் ஆஃப்டர் 4 games நாட் ஸ்கோரிங். அண்ட் இன்னொன்று வந்து ஃபர்ஸ்ட் சீசன்ல மேபி ஒரு இந்த மெண்டி ஒரு பைசைக்கிள் கிக் அந்த இதுவா இருக்கலாம்னு யோசிச்சேன். பட் ஒரு ஸ்டார்ட் பண்ணணும்னா ஐ couldn't find any other game to start than Chennai versus Goa 2020 ISL semi-final போது. அதை வர பெட்டர் கேம் என்னால ஸ்டார்ட் பண்ண முடியுது. பிகாஸ் எவ்ரிதிங் வாட் வி தாட் வுட் ஹேப்பன் அது அப்படியே கிட்டத்தட்ட ஆப்போசிட்டா நடந்தது. பிகாஸ் கான்டெக்ஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த சீசன்ல வந்து கோவா டாப் ஆஃப் த டேபிள், தே வர் ஸ்கோரிங் கோல்ஸ் லெஃப்ட், ரைட் அண்ட் சென்டர். இன்னும் அவங்க கேம் நடந்துட்டு இருக்கும், கண்ண முடத்துக்கும் இன்னொரு கோல் வச்சிருவாங்க. ஏன்னா அவங்க டீம்ல அவ்வளோ பெரிய பிளேயர்ஸ் தான் இருந்தாங்க. தட் இஸ் வென் லொபேரா bought the likes of Jahu, Bumus, Mortada Fall. Edubedia was still there. Carlos Peña was there. Brandon Fernandez, Manveer Singh just broke into the team. Jackie Chan Singh in there. So all of these good players were there. And then இன்னொரு பக்கம் வந்து நம்ம சென்னை FC வந்து we made a miraculous comeback. Owen Coyle took charge of Chennai FC after the 6th game. And ஃபர்ஸ்ட் 4 கேம்ல கோல் அடிக்கல, அடுத்த 2 கேம்ல 2 கோல் அடிச்சோம். We were literally bottom of the table. அங்கிருந்து he took a team that was languishing bottom of the table. And எப்படியோ ஒரு டீம் எப்படியோ எல்லாத்தையும் கழிச்சு போட்டு ஒரு ஸ்டைல் ஆஃப் பிளே, ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங் சிஸ்டம்ல கோல்ஸ் அடிச்சுட்டே இருக்கிற மாதிரி எப்படியோ பண்ணிட்டு we somehow made it to the semi-final. We would consistently score goals, but we would consistently let goals also. லைக் வந்து பாதி கேம்ஸ் தான் பாத்தீங்கன்னா அந்த கோவா ஒரு 4-3 இருக்கும், அப்புறம் 2-2, 3-2 அந்த மாதிரி நிறைய, கடைசி நார்த் ஈஸ்டோட 2-2. ஸோ நிறைய அந்த மாதிரி கேம்ஸ் இருக்கும். we will score but we will concede also. ஸோ அந்த மாதிரி ஒரு என்டர்டைனிங்கான இருந்துச்சு சென்னை எஃப்சி பார்க்கறதுக்கு. அண்ட் பிஃபோர் த கேம் லைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரீ மேட்ச் அட்மாஸ்பியர்ஸ்னா அதுதாங்க. லைக் எஸ் இட் இஸ் செமிஃபைனல், எஸ் இட் இஸ் ஆன் அ சாட்டர்டே, நல்ல எல்லாரும் பேரும் வர முடிஞ்சது. பட் த வே வி வெல்கம் த டீம், த வே வி கிரியேட்டட் தட் அட்மாஸ்பியர் ப்ரீ கேம், த வே வி everyone showed up in numbers. அந்த ஃபிளார்ஸ் இருக்கட்டும், அந்த சான்ஸா இருக்கட்டும், ஜஸ்ட் டர்னிங் அப் இன் நம்பர்ஸ். ஒரு ஃபுட்பாலுக்கு வந்து ஒரு கிரௌட் வந்து 12th பர்சன்ட்ங்கிறது எவ்வளவு முக்கியமானதுன்னு நிறைய வாட்டி பார்த்துருப்போம். இப்போ வந்து ஆன்ஃபீல்ட்ல வந்து நிறைய பேர் வந்து லைக் ஆன்ஃபீல்ட் அட்மாஸ்பியர் பத்தி நிறைய பேர் சொல்லுவீங்க. அண்ட் தட் ஆக்சுவலி மேக்ஸ் அ டிஃபரன்ஸ். அண்ட் அன்னைக்கு அந்த அட்மாஸ்பியர் மேட் அ ஹியூஜ் டிஃபரன்ஸ். அண்ட் வந்து the way we welcome the team, the corteo, pre-match corteo, and the flares, chants, the team welcome. அன்னைக்கு வந்து it was probably one of the games where the game was won in the pre-match. இதுல வந்து நம்ம ஜெயிச்சதா வந்து I would take it, because that was the start of something to come. And then the players எல்லாம் வந்தாங்க. We had a full strength team. நம்ம வந்து front four வந்து சாண்டே, வால்ஸ்கிஸ், ஷெம்ரி, ராஃபா, பின்னாடி அனிருத் தாப்பா, எட்வின் சிட்னி, வான்ஸ்பால், எவ்வளோ ஒரு நல்ல த்ரோபேக், லைக் 4 வருஷம் ஆச்சு. அண்ட் அந்த பக்கம் அந்த சைட்ல வந்து albeit they had 2 players out injured. I think they had Bomoso, they had and then Brandon Fernandez out, but they still had good players there. They still had Koro, they still had Jackie Chan, Manveer, Bumo, Mortada Fall, எல்லாருமே இருந்தாங்க. So
இட் வாஸ் ஸ்டில் அ வெரி குட் டீம். லைக் வந்து இட்ஸ் நாட் லைக் இந்த 2 பிளேயர் போனதால கோவா வந்து அப்படியே ஒரு கேவலமா டீமா மாத்தாங்க அப்படிலாம் இல்ல. அவங்க ஃப்ரண்ட் லைன் ஒருத்தர் இருக்கான் ஃபெரான் கொரோமினாஸ்னு இஷ்டத்து கோல் வச்சுட்டே அந்த மனுஷன் அந்த சீசன் ஃபுல்லா. அண்ட் ஐ திங்க் அந்த வந்து ஈவன் தோ வால்ஸ்கேஸ் சென்னர் கோல்டன் பூட் அந்த சீசன்ல ஓவராலா இஸ் ஐஎஸ்எல் கரியர்ல ஹஸ் பீன் ஸ்கோரிங் கோல்ஸ் ஆல் த்ரூ அவுட். ஸோ அந்த கேம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வாஸ் பிரிட்டி ஈவன். லைக் போத் டீம்ஸ் ஹட் சான்சஸ், போத் டீம்ஸ் வந்து கோல் கீப்பர் அவர்களும் டெஸ்ட் பண்ணாங்க. அண்ட் இட் வாஸ் a pretty even game. லைக் நல்லா வந்து நல்லா போச்சு. நல்லா இட் வாஸ் worthy of a semi-final. Yes, it was 0-0, but ஒரு செமிஃபைனல்கான ஒர்த்தி கேமா கண்டிப்பா ஒர்த்தி கேம் தான். பிகாஸ் இட் வாஸ் நாட் போரிங் அட் ஆல். ஏன்னா போத் டீம்ஸ் லைக் டு அட்டாக். எந்த டீமுக்கும் பின்னாடி உட்கார பிடிக்காது. ஆல்பியட் கோவா ஹேவ் a better defense than Chennai, but we still wanted to attack. நீ 2 அடிக்கிறியா, நான் 3 அடிக்கிறேன். நீ 3 அடிக்கிச்சு, நீ 3 அடிப்பியா, நான் 4 அடிக்கிறேன். அந்த மாதிரி மென்டாலிட்டியில தான் இருந்தோம் நம்ம. It was so crazy. And Goa, we all knew they were always going to score. Chennai were like when the Varisya goal achine on the season, and it was not going to stop. But the first half we couldn't score much. Valkis at the post, Crevellaro got a save out of Mohammad Nawaz. Mohammad Nawaz is now with us. And then said, okay, second half something has to give, something has to break out. Like ஏதாச்சும் ஒரு moment of brilliance, moment of மாற்றம் இருந்தா தானே கேம் மாறும். And lo and behold, we scored off a set piece. Crevellaro பால் உள்ள போட்டாரு. முகமது நவாஸ் அப்படியே பேன் வந்தா சம்பந்தமே இல்லாம. லூசியன் கோயன், what a player he was. Lucien Gohan gets the first header and 1-0. அங்கிருந்து crowd வந்து இதுவானதுதான். and அங்கிருந்து crowd வந்து it got a new voice, and that's what carried us through the rest of the game. அதுக்கப்புறம் there was a spell where both teams again had chances. Muthana Fall வந்து I think he had a very big chance to equalize. அது வந்து உள்ள போயிருந்தா would have been a totally different game. I think those who saw the game கண்டிப்பா ஞாபகம் வச்சிருப்பீங்க அந்த Muthana Fall chance. அதுக்கப்புறம் we were creating chances here and there. Valkis had a couple of half chances, but one moment of brilliance வந்து கண்டிப்பா will turn up in the game அப்படின்னு சொல்லுவாங்க. And that is what we got. ஒரு அட்டாக் போயிட்டு இருந்துச்சு, Goa cleared it away. Edwin Sini wins back the ball. Jerry pass it Aniu Thapa வந்து ஒரு curling shot உருவாம் பாருங்க outside the box நின்று. அது எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னா பிளேயர் இங்க இருக்குன்னா அப்படியே தாண்டி he curls it in brilliantly into the top corner, and that was one of the best goals I've ever seen from any Chennai player. அனிருத் தாப்பா வந்து even in that commentary, English commentary நான் பார்க்கும்போது அப்படியே வந்து goose bumps அப்படியே வந்துருச்சு. It was such a pleasure to see. like நம்ம இந்தியன்ஸ் அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் எடுத்து அந்த மாதிரி கோல் அடிக்கிறத வந்து ஒரு வேற லெவல் ஒரு விஷயங்க. and that opened the game. and அதுக்கப்புறமா ஒரு 10-15 minutes spell when வெச்சிருந்தோம். that is probably the best football I've ever seen us play. அது என்ன பண்ணோம்னு தெரியல. அந்த one touch passing, movement, link up play, everything was so perfect. we had Goa who are table toppers on the ropes. கோவா வந்து லிட்டா நமக்கு பயந்தாங்க. கோவா ஒரு டீம்ல ஃபர்ஸ்ட் டைம் in a long time சீசன்ல நான் பயத்தை பார்த்தேன். they look shook, they look rattled, பயந்தாங்க அப்படியே. and we capitalized. ஆனா மூணாவது கோல் வந்து லெஃப்ட் சைட்ல இருந்து வால்ஸ்கேஸ் கிராஸ் எலிசேவியா 3-0. அதுக்கப்புறம் அந்த ஃபோர்த் கோல், oh my god, the moment, as much as the goal was beautiful to watch, the movement before the goal, and the Thapa Crivella Chante ஒரு one touch passing tap பண்ணாங்க. I was like பார்த்துட்டு டேய் இப்புறா how is this even possible அப்படின்னு ஆச்சரியப்பட்டு, not just me, எல்லாரும் like crowd அப்படியே for every one touch pass எல்லாரும் crowd எந்திரிச்சு அந்த மாதிரி இது பண்ணாங்க. there was a sense of anticipation that something was going to happen. Crivella Thapa Chante boom 4-0, and I was like wow, I am like இதெல்லாம் உண்மையா, நான் வந்து கிள்ளி பார்த்தேன், நடந்து பார்த்தேன். I was like இதெல்லாம் உண்மையிலேயே are these true events? இதெல்லாம் உண்மையான சம்பவங்களா? இதெல்லாம் எப்படி நான் வந்து காம்ப்ளைண்ட் பண்ண போறேன்னு எனக்கு புரியல. because it was not just the fact that we were winning 4-0, it was the fact that we were playing some of the best football we have ever played in our history. Any Chennai fan will tell you that the brand of football we played that specific 20-25 minutes was the best we have ever seen. Probably the best that we have ever seen. I don't think we have seen a better spell of play, like in terms of everything being perfect, attacking play na avlo perfect ah and நம்ம அதோட நம்ம பார்த்துக்கோமானே எனக்கு ஞாபகம் இல்லை. because it was just so brilliant, and the crowd everything was just up, and it was just mesmerizing to watch.
Yes, we conceded a cheap goal towards the end, 4-1. There was a crucial goal Goa because at that time away goals actually counted, but வந்து ஒரு that day மறக்கவே மாட்டேன். 29th February 2020, 29th February comes once in 4 years தான். And அந்த மாதிரி ஒரு சென்னை பெர்ஃபார்மன்ஸ் கேம் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம். அந்த மாதிரி மறக்கவே மாட்டேன். இன்ஃபேக்ட் நான் ஒன்று சொல்லியே ஆகணும் இதுக்கு அதுக்கப்புறமா ஒரு சைட் ஸ்டோரி. I was traveling to where I am now. I was in New Jersey. எனக்கு அன்னைக்கு வேலை கிடைச்சது, டாலஸ்ல வேலை கிடைச்சதுன்னா I was traveling and I had to direct flight பண்ணாம ஒரு ஸ்டாப் ஓவர் மாதிரி பண்ணேன் நான். So it was New Jersey to Houston to Dallas. அந்த மாதிரி தான் என்னோட ஃபிளைட் இருந்தது. It was the cheapest one I got and that was a pretty early morning flight. காலங்கத்தால் 4 மணி ஃபிளைட். So 4-5 மணி ஃபிளைட். So I took that flight and flight or first half வந்து நான் actually phone I was able to see because when I was able to purchase a Wi-Fi pass. அது ரொம்ப it was a pretty small amount but I was able to purchase a Wi-Fi pass and first half எதுவும் நடக்கல பெருசா. செகண்ட் ஹாஃப்ல வந்து மேட்ச் பார்க்கறச்சே வந்து நான் வந்து லிட்டரலா not even kidding you, like I was watching phone இங்க இருக்கு, நான் போனை பார்த்துட்டு இருக்கேன். ஒரு கையில வந்து சூட்கேஸ் எப்படி தூக்கிட்டு போன் எப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன் நான். பக்கத்துல யாரு வராங்க, பக்கத்துல யாராச்சும் இருக்கானுங்களா, பேசஞ்சர் வரலாம், அதை பத்தி எல்லாம் என் கண்ணு அங்கேயே போல. அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. எவ்வளவு கோல் அடிக்கிறச்சே நான் வந்து எப்படி இருக்கேன் நான். கோல் அடிக்கிறாங்க, அப்படிங்கிறேன். That was me the whole அந்த ஃபிளைட்ல அந்த ஸ்டாப் ஓவர்ல நீ தான் பண்ணியிருந்தேன் நானு. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்தானே யாரு அவன் லூசு பையன் அந்த மாதிரி ஃபிளைட்ல அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கானேன்னு. நமக்கு தான் சூடு சொன்னேன் இல்லல. Why would I even care? I didn't give a toss. But because that is what we do. That is what I do. And I still remember that day, that photo I took in Houston airport. And the photo on அமிச்சிருந்தேன் நானு. I will never forget that photo with me with a Chennai jacket on. அவ்வளோ டைட்டா ஃபிட் ஆச்சு. I don't know why I bought that size, but that fit. And hopefully I'll be able to post the photo now. But I will never forget that day, and many Chennai fans will never forget that day. Second legல எப்படியோ தாக்கு புரிஞ்சு ஃபைனல்ஸ் போயிட்டு unfortunately we lost the finals, but அந்த பர்ஃபார்மன்ஸ் அந்த நாள் மறக்க முடியாத நாள், என்னைக்குமே வந்து மறக்க மாட்டோம். And அதோட that ends this. Hopefully you like this video. Hopefully you all have lived through that moment. Chennai fans தான் நீங்க பார்த்துட்டீங்கன்னா நிறைய பேர் you would have lived through that moment, and hopefully அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் we will see a lot more from Mohan Coil this season. But வீடியோ பிடிச்சிருந்தா லைக் and subscribe. நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோ வந்து one of our rival games பத்தி, and that is the small clue I'm giving. கமெண்ட்ஸ்ல போடுங்க which game I'm talking about அப்படின்னு. செர்ரையை செதவர்றோமா இல்ல ரிமோட்டை தூக்கி டிவியில போட்டு உடைக்கிறோமா அப்படிங்கறது அதையும் you can take a guess of it. I know what game I'm going to be talking about, but comments ல போடுங்க that what game I'm going to be reviewing. Small clue again or rival game. Like, share and subscribe, and take care, stay safe, and see you all in the next video or live.